படம் வேற லெவல் படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படங்கள் பார்த்த மாதிரி இருக்குது. இதுதான் ஆர்ட் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆர்ட் ஃபிலிம்னு ஒன்று விட்டுருக்காங்க, அதனால அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இந்த படம் வந்து நல்லா இருக்குது ஒரு மாதிரி. அவர் வந்து டேரக்டரோட மாரி செல்வராஜோட பயோகிராஃபி தான். அதனால அந்த பயோகிராஃபிக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையாக கொடுத்து வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்கு. அந்த அந்த 2 பசங்க வந்து அந்த ரஜினி கமல் அந்த ஃபைட் நடக்கும் பாருங்க, அது வேற லெவல் சீன். அதெல்லாம் தேட்டரே வந்து அந்த அந்த காமெடிலாம் வந்து அழகாக சிரிச்சாங்க வந்து. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படம். வரப்ப இல்லை, இந்த 2 பசங்களே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது பெரிய ஆக்டர் வந்து கலையரசன் அவர் பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த கண்டிப்பாக உள்ள இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒவ்வொருத்தரோட அந்த வாழைத்தாரை தூக்குறதுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். அது எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து வச்சு அதில் ஒரு சம்பவம் நடக்கும். அது கிளைமேக்ஸில் ஒன்று நடக்கும். அது கொஞ்சம் வலி தரும், நிறையா வலி தரும். நம்ம டைட்டானிக் கப்பலில் உள்ள முழுங்குறப்ப நமக்கு ஒரு வலி தரும்ல, அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும் அந்த கிளைமேக்ஸில். அது வேறு லெவலில் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க டீச்சர் ரோல் தான். அப்படி ஒரு டீச்சர்லாம் நாம் படிக்கிறப்ப இல்லை, இப்போ நல்லா இருக்காங்க. நம்ம படித்தப்பெல்லாம் சொர்ணாக்கா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ இந்த டீச்சர் ரொம்ப அழகாக இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த சின்ன பசங்க எமோஷ்னல் வந்து கிளைமேக்ஸில் வந்து வேற லெவலில் இருக்கும். அந்த அந்த சின்ன பையன் வந்து 2 மூடியும் ஒரே இடத்துல காட்டியிருப்பான். அது நல்லா இருந்திருக்கும். ஒரு மாதிரி பசியும் காட்டியிருப்பான். அது அந்த இடத்துல ஒரு துக்கமும் நடந்திருக்கும். இந்த 2 வழியுமே அட்டன் டைமில் அந்த அந்த இடத்துல காட்டுறது வந்து ஒரு பெரிய ஆக்டரால் அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த சின்ன பசங்க அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காங்க படத்தில் ஃபுல்லாக. அவர் அந்த கிளைமேக்ஸில் வந்து செம்மையாக மியூசிக் போட்டு வச்சுருக்காரு. ஒரு இலவு சாங் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சாங் வந்து வேறு லெவலில் இருக்கும். உட்காந்து அழுந்துட்டு அதை பார்த்துட்டு போவாங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு தான் இருக்குது. நிறைய இடத்துல இருக்குது. கிளைமேக்ஸில் கண்டிப்பாக அழுந்துட்டு தான் வெளியே வரும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்கள் தான். அவ்வளோதான். இது ஃபேமிலியாக உட்காந்தே பார்க்கலாம். இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு ஆர்ட் ஃபிலிம் இப்படி ஒரு ஆர்ட் ஃபிலிம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் செம்மையாக இருக்குது. இதில் ஜாதி அம்பேத்கர்லாம் வராங்க. அது இன்டைரக்டாக சொல்லி வச்சுருக்காங்க. ஆமாம். அதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி எடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இதில் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காரு. எனக்கு படம் பிடிச்சிருக்கு. இந்த மார்க்குள்ளே அடக்கிறேன்னு சொல்லிங்க, அது இந்த படத்துக்கு வேணாம். இந்த படத்துக்கு நான் மார்க்குள்ளே அடக்கலை. ஆமாம், அதோட தாண்டி தான் இருக்கும் இந்த படம் ஃபுல்லாக. சிறந்த படமாக இருக்கும். ஒரு ஆர்ட் ஃபிலிமில் சிறந்த படமாக இருக்கும். இதுக்கெல்லாம் அவார்டுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்கன்னா இது வேறு லெவல் அவார்டு அடிச்சிருக்கும். ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்க. அந்த படத்தை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இந்த படத்துக்கு இது நல்லா இருக்குது. அனுப்பிச்சி விட்டுட்டு தானே படத்தை ரிலீஸ் பண்ண. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.